பிளாக் க்ளோவரில் பிறக்கிற எல்லார்கிட்டேயுமே ஒரு கிரிம்மோர் இருக்கும். பட் எல்லார்கிட்டேயுமே பவர்ஃபுல்லான கிரிம்மோர் இருக்காது. எல்லா சிட்டிசன்ஸ்கிட்டையும் அட்லீஸ்ட் ஒரு வீக்கான பவர், ஏதாவது ஒரு வகையில் ஒரு பவராக இருக்கும். இந்த பிளாக் க்ளோவர் யூனிவர்ஸில் மோஸ்ட் பவர்ஃபுல் கிரிம்மோர்ஸ் வச்சுருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விச்சஸ், மேஜிக் நைட்ஸ், டெவில்ஸு, இல்லைனா அந்த பார்டருக்குலாம் வெளியே இருக்கிற நம்ம ஆஸ்டா மாதிரி ஒரு கிரிம்மோரால் மட்டும்தான் பண்ண முடியும். அவங்கக்கிட்ட மேஜிக்கே இல்லைனாலும் 5 லீஃப் இருக்கிற மோஸ்ட் ரேரஸ்ட் கிரிம்மோர் வச்சுருக்கான். 3 லீஃப், 4 லீஃப், 5 லீஃப் கிரிம்மோர்ஸ் தான் வந்துட்டு மோஸ்ட்டாக கேட்டகரைஸ் பண்ணுவாங்க பிளாக் க்ளோவரில். பட் மோஸ்ட் பவர்ஃபுல்லானது இதில் எதுன்னு கேட்டிங்கன்னா, டிப்பிக்கலாக வந்துட்டு எத்தனை லீஃப் வந்துட்டு ஒரு கிரிமோரோட கவர் பேஜில் இருக்கோ அந்த அளவுக்கு அது ரேர் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குன்றது தான் ஈஸியாக கேட்டகரைஸ் பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் வந்துட்டு 3 லீஃப் கிரிமோர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அதுலேயே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரேரான மேஜிக் இல்லைனா வந்துட்டு சப்ளிமெண்ட் மேஜிக் அந்த மாதிரி என்னது ஸ்பெஷல் கேரக்டர் ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டாப் 10 ஸ்ட்ராங்கஸ்ட் கிரிமோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். கேரக்டர்ஸ் கிடையாது, கிரிமோர்ஸ். ஆரம்பிக்கலாங்களா? 10th பிளேஸில் இருக்கிறது குவீன் ஆஃப் விச்சஸ். இவகிட்ட வந்துட்டு பிளட் மேஜிக் கிரிமோர் இருக்கும். குவீன் ஆஃப் விச்சஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் இன் பிளாக் க்ளோவர்னு சொல்லி தான் ஆகணும். இவளால் வந்துட்டு அவளோட 3 லீஃப் கிரிமோரை பயன்படுத்தி பிளட் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் யார் மேலே வந்துட்டு அவள் பவரை முன்னாடியே யூஸ் பண்ணியிருந்தாலும் அவங்கள வந்துட்டு அகெயின் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த எபிலிட்டியை யூஸ் பண்ணி குவீன் ஆஃப் விச்சஸால் வந்துட்டு அவளோட பவர்ஃபுல்லான ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அவங்கள அவளோட சொந்த சோல்ஜர்ஸாகவே மாற்ற முடியும். குவீன் ஆஃப் விச்சஸோட வந்துட்டு கிரிம்மோரோட லீஃப் பார்த்தீங்கன்னா வெறும் 3 லீஃபாக இருந்தாலும் அவளால் வந்துட்டு அவளோட பிளட் மேஜிக் அவளுக்கு இந்த கிரிம்மோர் மூலமாக கிடைச்சதை ஃபுல்லாக மாஸ்டர் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லி தான் ஆகணும். அதனாலேயே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டராக இவ இருக்கா. இதை வச்சு சும்மா மற்றவங்கலாம் கண்ட்ரோல் மட்டும் பண்ணாமல் அவளால் அவளோட கண்ட்ரோல் பண்ணுறவங்களெல்லாம் ஹீல் பண்ண முடியுது. மேஜிக்கை கேஷ் பண்ணப்போ கூட அவனை வந்துட்டு இவ கண்ட்ரோல் பண்ணி பிளாக் புல்ஸோடையே சண்டை போட வைப்பா. ரொம்பவே ஸ்ட்ராங்கான மேஜிக்னு சொல்லி தான் ஆகணும். டாப் 9th பிளேஸில் இருக்கிறது யாமியோட கட்டானாவும் அவன் வீல்டு பண்ணுற டார்க் மேஜிக்கும். லைட் மேஜிக் அநியாயத்துக்கு ஸ்ட்ராங் தான். பட் யாமியோட 3 லீஃப் கிரிமோர் வந்துட்டு அதுக்கு பவர்ஃபுல் அண்ட் ஈக்குவலாக இருக்கிற நேச்சர் டார்க் மேஜிக்கை கேஷ் பண்ணும். இந்த டார்க் மேஜிக் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மேஜிக் டைப்ஸ் ஆஃப் பிளாக் க்ளோவரில் இருக்கும். பட் இது லைட் மேஜிக் மாதிரி இல்லாமல் டார்க் மேஜிக்கில் வந்துட்டு ஈஸியாக மற்ற ஸ்பெல்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ண முடியும். அண்ட் இது வந்துட்டு டெவில் மேஜிக்கோட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனில் இருக்கனால டெவில்ஸையும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி டேமேஜ் கிரியேட் பண்ண முடியும். யாமி வந்துட்டு எக்கச்சக்கமான மோஸ்ட் பவர்ஃபுல் ஆப்பனன்ட்ஸ்லாம் இந்த கிரிம்மோர் வச்சுட்டு சண்டை போடுவான். இதோட ஒரே ஒரு டவுன்ஃபால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டார்க் மேஜிக் வந்துட்டு அநியாயத்துக்கு ஸ்லோவாக இருக்குன்றது தான். பட் இதையும் வந்துட்டு அவனோட கட்டானாவை யூஸ் பண்ணி யாமி வந்துட்டு அந்த டார்க் மேஜிக்கோட ஸ்லோ நேச்சரையும் கவுண்டர் பண்ணிடுவான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்லி அவனோட கட்டானா மேலே டார்க் மேஜிக் இன்ஃபியூஸ் பண்ணி அதை வச்சு அட்டாக் பண்ணும்போது அந்த வந்துட்டு கட்டானோட ஸ்பீடில் வந்துட்டு டார்க் மேஜிக் இருக்காது. ஸோ யாமியோட 3 லீஃப் கிரிம்மோராக இருந்தாலும் அதோட மேஜிக் நேச்சரால் அகெயின் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டராக இருக்கான். டாப் 8th இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்ட்ரல். இவனோட ஸ்பெஷல் மேஜிக் கிரிம்மோருக்கு வந்துட்டு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபின்ட்ரலோட 3 லீஃப் க்ளோவர் கிரிம்மோர் வந்துட்டு ஸ்பெஷல் மேஜிக்காக ஹார்னஸ் பண்ணுது. ஸோ பேசிக்காகவே இவனோட ரவுலக்லேஸ் ஃபேமிலியில் வந்துட்டு இந்த ரேர் ஆட்ரிபியூட் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அதை யூஸ் பண்ணி இவங்க ஃபேமிலி வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெல் நோன் ஃபார் அஃபென்சிவ் மேஜிக் டீமாக மாறுறாங்க. பட் ஃபின்ட்ரலுக்கு வந்துட்டு இந்த மேஜிக் அதே மாதிரி வந்துட்டு அஃபென்சிவாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி தான் ஆகணும். அதனால இந்த ஸ்பேஷியல் மேஜிக் அவன் யூஸ் பண்ணி ஸ்பேஸ்க்கு நோட்டில் ரிஃப்ட் கிரியேட் பண்ணுறது, பீப்புளை டெலிபோர்ட் பண்ணுறதுக்கு, மற்றவங்க மேஜிக்கை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, அவனையே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். பட் ஸ்பேஷியல் மேஜிக்கு இன்ஃபினைட் பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ரவுலகேஷ் ஃபேமிலியில் நம்ம பார்த்த மாதிரியே ஸ்பேஷியல் மேஜிக் வச்சிருக்க கிரிம்மோர்லாம் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட். பட் ஃபின்ட்ரல் வந்துட்டு அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறான், அவ்வளோதான். ஏன்னா எப்போயுமே பிளாக் புல்ஸ் வந்துட்டு என்ன ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்தாலும் சண்டை போடுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது ஃபின்ட்ரலோட மேஜிக் எசென்ஷியலாக தான் இருக்கும். எல்லாவற்றையுமே யூஸ் பண்ணுவாங்க. ஃபின்ட்ரல் பேசிக்லி வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ராங் ஃபைட்டர்ஸ்லாம் வந்துட்டு ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு டெலிபோர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அவனோட ஸ்பெஷல் மேஜிக்கை யூஸ் பண்ணி மற்றவங்க அட்டாக்ஸையும் ஸ்பீடப் பண்ணுவான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஸ்பெஷல் மேஜிக் ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருந்துச்சுன்னு சொல்லி தான் ஆகணும். டாப் 7th பிளேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்மி. அவளோட காட்டன் கிரிம்மோர் அநியாயத்துக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்கும்போது ரொம்பவே வந்துட்டு மொக்கையான மேஜிக் மாதிரி தான் இதை காட்டியிருப்பாங்க.
அண்ட் சார்மியும் வந்துட்டு ரொம்ப சாப்பிட்டுட்டு கிளட்டனி மாதிரி சுற்றிட்டு இருக்கனால முக்கியமான ஒரு காமெடி கேரக்டர் மாதிரி தான் காட்டியிருக்காங்க. பட் அதுக்கப்புறமா அவன் வந்துட்டு நல்லா ட்ரைனிங்லாம் பண்ணி லேட்டர் ஆர்க்கில் காட்டும் போது தான் அவளோட கிரிம்மோருக்கு எப்படி ஒரு இன்ஃபினைட் மேஜிக் இருக்குது, இதை யூஸ் பண்ணி அவளால் எப்படி ஃபுட்டை க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ரெஸ்ட்ரெயின்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது அண்ட் அஃப்கோர்ஸ் மேஜிக் பஃப்ஸ் கூட க்ரியேட் பண்ண முடியும் இந்த பேட்டில்ஸ்க்கு நடுவில்ன்றதை காட்டுவாங்க. ஸோ இவளோட யூனிக்கான ரெக்கவரி மேஜிக்கால் ஈஸியாக வந்துட்டு எல்லா பேட்டில்லையும் சார்மி எசென்ஷியல் ஆயிடுறா. ஸோ சார்மியோட காட்டன் மேஜிக் கிரிமோர் வந்துட்டு காமன் 3 லீஃப் கிரிமோர் தான். பட் இதை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு ஆர்மி ஆஃப் மேஜஸையும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பவர்ஃபுல் ஆக்க முடியும். இப்போ ஒரு 100 மேஜஸ் இருக்க ஒரு ஆர்மி உங்ககிட்ட இருக்குன்னா சார்மி ஒத்தாலாம் வந்துட்டு அந்த 100 பேரையும் பஃப் பண்ணி 1000 பேருக்கு ஈக்குவலாக மாற்றிடுவா. இதுதான் சார்மியோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவ் நேச்சர் ஃபைட்டிங் ஸ்டைல். டாப் 6th பிளேஸில் இருக்கிறது ஜேக்ரட்டோட கொட்டடாமா மேஜிக். இது வந்துட்டு 5 லீஃப் கிரிமோர்லேருந்து அவனுக்கு கிடைக்கும். ஸோ ஜேக்ரடுன்றது டெவிலு மனுஷன் கிடையாது. இவன்கிட்ட வந்துட்டு ஒரு 5 லீஃப் கிரிமோர் இருக்கும். இதில் வந்துட்டு அவனால் கொட்டடாமா மேஜிக் பயன்படுத்த முடியும், அதாவது வேர்டு மேஜிக். அண்ட் இவனால் ரீஇன்கார்னேட்டும் ஆக முடியும் அண்ட் டெவில் பொசிஷனும் பயன்படுத்த முடியும். இந்த கொட்டடாமா மேஜிக் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு வைட்லி அப்ளிகபிள் மேஜிக்னு சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இதை வச்சு அவனால் பவர் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். லைக் வந்துட்டு அவன் எந்த வார்த்தையை சொல்கிறானோ அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு சமன் ஆயிடும் அண்ட் இந்த வேர்ல்டே வந்துட்டு அவனால வேர்ட்ஸ் சொல்லி மெனிப்புலேட் பண்ண முடியும். இவனோட இந்த கிரிமோரை யூஸ் பண்ணி ஜேக்ரட் விசார்ட் கிங்கையே தோக்கடிச்சிருவான் அண்ட் எக்கச்சக்க நைட்ஸ் அண்ட் எல்ப்ஸ் வந்துட்டு எல்லாரையுமே தோக்கடிச்சிருவான். ஜேக்ரடால லிட்ரலி எதாக இருந்தாலுமே அவன் ஒரு வார்த்தையை சொல்லி கிரியேட் பண்ண முடியும் அண்ட் அவனால ரியாலிட்டி அண்ட் ஸ்பேஸையும் வந்துட்டு ஆல்டர் பண்ண முடியும். இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கிரிமோர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்லி தான் ஆகணுன்ற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பான். இது மட்டுமா இல்லை, ஜேக்ரடால அவனை ரீஇன்கார்னேட்டே பண்ண முடியும் அவன் மேஜிக் யூஸ் பண்ணி. அண்ட் இந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக கட்டினதுக்கு அப்புறமா தான் அவனை வந்துட்டு ஆஸ்டாவோட பேட்டில் பண்ண விடுவாங்க. அதுக்கப்புறமா தான் அவனுக்கு ஈக்குவலான பவர் மேட்ச்ல வந்துட்டு ஒருத்தனை மீட் பண்ணுவான் அண்ட் சண்டை போடுவாங்க. ஏன் வந்துட்டு ஆஸ்டா அவனுக்கு ஈக்குவலா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜேக்ரடோட டெவில் மேஜிக் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நிறைய எனர்ஜியை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அண்ட் அவன் நிறைய லார்ஜ் ஸ்டோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அவன் உடம்புல வச்சிருப்பான். ஒரு ரெகுலர் ஆப்போனன்ட்டோட அவன் சண்டை போடுறான்னா ஜேக்ரட்டோட கிரிமோர் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அவங்கள ஓவர் பவர் பண்ணி டிஃபீட் பண்ணிடும். பட் அவனோட ஆப்போனண்ட்டை இன்னொரு டெவில் பவர் வச்சவங்கன்னா அவனுக்கு ரொம்பவே சண்டை போடுறது கஷ்டமாயிடும். டாப் 5th பிளேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெனான் ஜோக்ரட்டிஸ். இவனால் வந்துட்டு போன் மேஜிக் கிரிமோரை பயன்படுத்த முடியும். ஸோ இந்த ஜெனானுமே வந்துட்டு 5 லீஃப் கிரிமோரை யூஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருப்பான். ஸோ இதனாலே ஈஸியாக வந்துட்டு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆகிட்டான். அண்ட் அது பத்தாதுன்ற மாதிரி அவனால் போன் மேஜிக் பயன்படுத்த முடியும் அண்ட் பெல்ஜிபப்ன்ற ஸ்பேஷியல் மேஜிக்கும் கிரியேட் பண்ண முடியும். ஜெனானோட இந்த போன் மேஜிக்கை வச்சு அவனால் இன்ஃபினைட் அப்ளிகேஷன்ஸ் பயன்படுத்த முடியும். பேட்டில் ஃபீல்டில் வந்துட்டு அவனால் ரொம்ப டைவர்ஸாக வந்துட்டு எதை வேணால் கிரியேட் பண்ணி ஒரு ஃபைட்டிங் ஸ்டைலில் ப்ளே பண்ணுவான்னு தான் சொல்லி ஆகணும். ஜெனான் ஈஸியாக வந்துட்டு யூனோவையும் லாங்க்ரேஸ் வார்டையும் தோக்கடிச்சிருவான். அதுக்கப்புறமா அவங்களோட கேப்டன் வில்லியம்மை வந்துட்டு ஈஸியாக கிட்னாப்பும் பண்ணிடுவான். அண்ட் இது நடந்த டைம் அப்போ யூனோ கிட்ட இன்னும் அவனோட செகண்ட் கிரிமோர் இல்லை அண்ட் அதனால் அவன் சண்டை போடுறதுக்கு ஒரு மேட்சே இல்லாமல் தான் இருந்தான். இந்த போன் மேஜிக் அண்ட் அந்த அதர்வேர்ல்டி மேஜிக் ரிசர்வ்ஸால் ஜெனானும் அவனோட கிரிமோரும் ரொம்பவே ஒரு ஃபோர்மிடபிள் எனிமியாக இருந்தாங்கன்னு சொல்லி தான் ஆகணும். இந்த 5 லீஃப் கிரிமோரால் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி பெல்ஜிபப்ன்ற டெவில் பவரையும் பயன்படுத்த முடியும். இது என்னன்னா அவன் வந்துட்டு அவனை கம்ப்ளீட்டாக பெல்ஜிபப்போட மெர்ஜ் பண்ணானா அவனோட 100% ஆஃப் மேஜிக் பவரை பயன்படுத்த முடியும். அண்ட் இந்த ஸ்டேட்டில் வந்துட்டு ஜெனான் ஈஸிலி ஒரு அன்பீட்டபிள் ஆப்போனண்ட்டாக மாறிடுவான். பட் யூனோ கிட்ட வந்துட்டு அவனோட 2 4 லீஃப் கிரிமோர் கிடைச்சதுக்கு அப்புறமா ஜெனானை தோக்கடிச்சிருவான். டாப் 4th பிளேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூலியஸ். இவனோட கவரே இல்லாத கிரிமோர் வந்துட்டு அநியாயத்துக்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்லி தான் ஆகணும் அண்ட் ஒன் ஆஃப் அ கைண்ட். இந்த சீரீஸ்லேயே மோஸ்ட் மிஸ்டீரியஸ் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கிரிமோர் வச்சிருக்கிறது நம்ம ஜூலியஸ் தான். அதாவது அவனோட கிரிமோருக்கு வந்துட்டு இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கும். அவனோட கிரிமோருக்கு வந்துட்டு எத்தனை லீஃப் இருக்குன்னே தெரியாது. இது ஒன் ஆஃப் அ கைண்ட் கிரிமோர்னு சொல்லி தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு கிரிமோர் பிளாக் லோவரில் ஜூலியஸை தவிர வேறு யாருமே யூஸ் பண்ணல. அண்ட் ஜூலியஸ் வந்துட்டு டைம் மேஜிக்கும் பயன்படுத்துவான். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரியே என்லெஸ் பாசிபிலிட்டிஸ் அண்ட் இன்ஃபினைட் பவர் வச்சிருக்கிறது தான் நம்ம டைம் மேஜிக். இது ரொம்ப 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 ரேரான மேஜிக். அண்ட் இந்த மேஜிக் டைப் இருக்கிறதுனால ஜூலியஸ் ரொம்ப ஈஸியாக விசார்ட் கிங் ஆயிடுறான். பட் இதுக்கப்புறமா தான் சீரீஸில் ரிவீல் பண்ணுவாங்க லூசியஸ் வந்துட்டு ஜூலியஸை பொசஸ் பண்ணிட்டு இருக்கான்னு. ஸோ இந்த லூசியஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது ஆஸ்ட்ரோராத்ன்ற டெவில் பவர் வந்துட்டு ஜூலியஸோட கிரிமோருக்குள்ள இருக்கு. இந்த ஆஸ்ட்ரோராத் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெவில் வந்துட்டு
டைம் மேஜிக்கை யூஸ் பண்ணும். அண்ட் இதனால ஜூலியஸோட கிரிமோருக்கு கவரே இல்லைனாலும் அது ஒரு 5 லீஃப் கிரிமோருன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் இந்த மேஜிக் வந்துட்டு ஜூலியஸோட கிரிமோரை இன்னும் ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆக்கிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டராத் டெவில் மேஜிக் வந்துட்டு டைம் கிரிமோர்ஸ்லேயும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்கும். டாப் 3rd பிளேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனோவோட 4 லீஃப் கிரிமோர் தான். அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா அவனோட அந்த விண்ட் மேஜிக் கிரிமோர். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூனோ கிட்ட 2 கிரிமோர் இருக்கு. இது அநியாயத்துக்கு ஒரு இன்சியன் எபிலிட்டின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாக வேற யாருக்கிட்டையுமே 2 கிரிமோர் இருக்காது. யூனோ உண்மையிலேயே ஒன் ஆஃப் த கைண்டு. சும்மா ஏதோ ஒரு 2 கிரிமோர் கூட இல்லை, 2மே 4 லீஃப் கிரிமோராகவும் இருக்கும். அண்ட் யூனோவோட இந்த விண்ட் கிரிமோர் வந்துட்டு லக்கை கேரி பண்ணுறதுனால ஒன் ஆஃப் த கேரண்டிட் ஸ்ட்ராங் மேஜாக அவனை ஆக்கிடும். அண்ட் இந்த விண்ட் மேஜிக் யூஸ் பண்ணி அவனால் ஈஸியாக எல்லா பீப்புளையும் நாக் அவுட் பண்ண முடியும், கேரி பண்ண முடியும், ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறமா எவென்ச்சுவலி அவனுக்கு சில்ஃப்ன்ற விண்ட் ஸ்பிரிட் கிடச்சோடனே அதோட காம்பினேஷன் பண்ணி மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் விண்ட் மேஜிக் யூஸராக இருப்பான். யூனோவோட ஸ்கில்ஸும் அவனோட மேஜிக் நேச்சரும் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இந்த கிரிமோரை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறது. அண்ட் யூனோ வந்துட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் விண்ட் மேஜிக் யூஸராக இந்த சீரீஸில் இருப்பான். டாப் 2nd பிளேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் அவன் தான், நம்ம தலைவன் யூனோ. பட் இந்த டைம் அவனோட 2nd கிரிமோரான ஸ்டார் மேஜிக் கிரிமோரை வச்சுக்கிட்டு ஸோ அவனுக்கு அந்த சில்ஃப்ன்ற விண்ட் ஸ்பிரிட் கிடைச்சதுக்கு அப்புறமா உடனே கிடைக்கிறது தான் ஸ்டார் மேஜிக், அதாவது அவனோட 2nd கிரிமோர். அண்ட் இந்த செகண்டாக கிடைக்கிற ஸ்டார் மேஜிக் கிரிமோர் வந்துட்டு ஈஸியாக ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் அவன் பொசஸ் பண்ணுறதுல ஸ்ட்ராங்கர் கிரிமோர்னு சொல்லிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் மேஜிக் வந்துட்டு ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் ஆட்ரிபியூட்டாக இருக்கும். யூனோவால் இது யூஸ் பண்ணி டெலிபோர்ட் பண்ணுறது, லைட் பீம்ஸை ஷூட் பண்ணுறது, டிஃபென்சிவ் பேரியர்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு எக்கச்சக்க அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த பேட்டில் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அவன் வந்துட்டு ஜெனானுன்ற ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டெவில் யூசர்ஸை வந்துட்டு தோக்கடிப்பான். அண்ட் யூனோவோட இந்த விண்ட் மேஜிக் அண்ட் ஸ்டார் மேஜிக் கம்பைன் ஆகும்போது, அதாவது 2 4 லீஃப் கிரிமோர்ஸ் வந்துட்டு கம்பைன் ஆகும்போது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் இன் பிளாக் க்ளோவர் யூனிவர்ஸாக ஈஸியாக மாறிடுறான். ஸ்டார் மேஜிக் உண்மையிலே ஒன் ஆஃப் த மெயின் லைன் டிஃபென்சிவ் மேஜிக்ஸ்ன்னு சொல்லி தான் ஆகணும். நம்பர் 1ல் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஆஸ்டா தான். அவனோட 5 லீஃப் கிரிமோர் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லி தான் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஆஸ்டாவோட இந்த யூனிக் அண்ட் பவர்ஃபுல் மேஜிக் வந்துட்டு வேறு யாருக்கிட்டையுமே நம்ம பார்த்துருக்க முடியாது. அவனோட கிரிமோர் வந்துட்டு அவனுக்கு ஸ்வாட்ஸுக்கும் அக்சஸ் கொடுக்கும் அண்ட் ஆன்டி மேஜிக்கும் அக்சஸ் பண்ணும். ஸோ இந்த சின்ன விஷயத்தாலேயே டியூவல் பவர்டு கிரிமோராக இருக்கனால ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் கிரிமோர் இன் பிளாக் க்ளோவர்னு ஈஸியாக சொல்லிடலாம். இந்த 5 லீஃப் கிரிமோருக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கும். ஃபர்ஸ்ட் லிக்டோட கிரிமோர் தான் வந்துட்டு அவன் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது டெவிலாக மாறும்போது 5 லீஃப் கிரிமோராக மாறுது. அதுக்கப்புறமா லீபேயோட ஆன்டி மேஜிக் அதுக்குள்ளே போன உடனே அவனுக்கு ஆன்டி மேஜிக் பவரும் கிடைக்குது. ஸோ 5 லீஃப் கிளோவர்ஸ் வந்துட்டு ஜென்ரலி டெவில்ஸை ஹோஸ்ட் பண்ணும். பட் உங்களுக்கு தெரியாத ஒரு சில மேட்ரும் இதுக்குள்ளே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 5 லீஃப் கிரிமோர்லாம் வந்துட்டு அந்த மேஜிக் யூஸரோட பவுண்டாகி இருக்காது. அண்ட் இதனால வந்துட்டு மல்டிபிள் யூசர்ஸால் இதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஹோஸ்ட் அண்ட் டெவில்ஸ் வந்துட்டு எத்தனை பேர் ஆனாலும் ஒரு கிரிமோரே ஹோஸ்ட் பண்ண முடியும். அதனால தான் லீபியால் ஈஸியாக அந்த கிரிமோருக்குள்ளே உள்ளே போக முடியும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த 5 லீஃப் கிரிமோரோட நேச்சரை மாற்றுற மாதிரி லிக்டோட ஸ்வாட்ஸும் லீபேயோட ஆன்டி மேஜிக்கும் ஒன்று சேருது. அண்ட் இதனால தான் ஆஸ்டா வந்துட்டு ஆன்டி மேஜிக் யூஸராக மாறுறான். அண்ட் லிக்டோட மேஜிக் ஸ்வாட்ஸ் அண்ட் லீபேயோட ஆன்டி மேஜிக்கு அவனுக்கு அக்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் டாப் 10 ஸ்ட்ராங்கஸ்ட் கிரிமோர் மேஜிக்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னொரு வீடியோ பாருங்கள். மாஸ்டர் ஃபிளிக்ஸ் சைனிங் ஆஃப்.